மகாபாரதம் போரே எதுக்கு நடக்கும் பாத்தீங்கன்னா, அந்த ஹஸ்தினாபுரம் நாட்டுக்கு யார் அரசனாகணும்னு சொல்லிட்டு அந்த போரை நடத்துவாங்க. அதாவது பாண்டவர்கள் வந்து அரசனாவதா இல்ல கௌரவர்கள் வந்து அரசனாவதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போர் நடக்கும். ஆக்சுவலா அந்த ஹஸ்தினாபுரத்துக்கு அரசனாக வேண்டியவர் யாருன்னா கர்ணன் தான். ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் முன்னாடியே கர்ணன் தான் பிறந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க எல்லாத்தோட அதிக தகுதி இருக்கிறதும் அது அவருக்கு மட்டும்தான். ஒரு தேரோட்டி மகன் கிடையாது அப்படின்னா, அவர் தேரோட்டி மகன்லாம் கிடையாது, ஒரு சூரிய புத்திரன், அதாவது சூரியனோட பையன். அவரு தான் வந்து அந்த நாட்டுக்கே அவர் அரசனாக வேண்டியவர். ஆனா துரியோதன் பக்கம் நின்னது ஏன்னா, அவர் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் எங்கேயுமே கிடைக்காது. சரியான நேரத்துல துரியோதன் தான் இவருக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்து வங்கதேசத்தை அரசனாக்கி தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்தனால கர்ணன் வந்து கடைசி வரலுமே துரியோதன் பக்கம் மட்டுமே இருந்து துரியோதனுக்காக இறந்து போனாரு. மகாபாரதத்துல பாண்டவர்களால எல்லாத்தையும் கொல்ல முடிச்சு, ஆனா கர்ணன் மட்டும் கொல்ல முடியல. ஏன்னா கர்ணன் வந்து தாங்கிட்ட ஏதாவது தானம்னு கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட இல்லன்னு சொல்லி அனுப்ப மாட்டாரு. தாங்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு ஒரு கொடை வள்ளல். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்திரன் வந்து கவச கொண்டு தானமா கேட்கறப்ப அதையும் தானமா கொடுத்துருவாரு. அது மாதிரி ஒரு ஏகப்பட்ட தானம் பண்ணனால கடைசி வரலுமே அவரோட புண்ணியம் வந்து அவரோட உயிரை போக விடாம வச்சிருந்துச்சு. அதனால அவரை கடைசி வரலுமே அர்ஜுனனால கொல்ல முடியல. அப்புறம் எப்படி மகாபாரதத்துல கர்ணன் இறந்து போனார்னா, கடவுளான கிருஷ்ணன் போய் ஒரு அந்தனர் மாதிரி வேஷம் போட்டு அவரோட புண்ணியத்தை தானமா கேட்பாரு. கர்ணன் வந்து அந்த புண்ணியத்தையும் தானமா தராரு. கிட்டத்தட்ட ரியல் ஹீரோ ஆஃப் மகாபாரதம்னே அவரை சொல்லலாம். அப்படிப்பட்ட கர்ணனை பத்தி வாங்க பார்க்கலாம். ஹிந்து மித்தாலஜி படி பார்த்தோம் அப்படின்னா 4 யுகமா பிரிச்சிருக்காங்க. அதாவது சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். மகாபாரதம் வந்து எந்த டைம் லைன்ல நடக்கும் பாத்தீங்கன்னா துவாபர யுகம் தான் நடக்கும். அந்த டைம்ல வந்து குந்தி தேவின்னு ஒரு அரசி இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு முனிவர்கிட்ட வந்து வரம் பெற்றாங்க. அதாவது என்ன வரனா, நீ எந்த தேவர்கள்ட்ட போய் குழந்தை வேணும்னு வேணாலும் அந்த தேவர்கள்ட்ட இருந்து உனக்கு குழந்தை கிடைக்கும்னு ஒரு வரம் கொடுக்குறாரு. ஆனா குந்தி தேவி என்ன பண்றாங்க அப்படின்னா, இது வந்து விளையாட்டா எடுத்துக்கிட்டு உண்மையா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக சூரியன் கிட்ட போய் எனக்கு குழந்தை வேணும்னு வேண்டாங்க. அப்படியே சூரியன் காட்சி அளிச்சு உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறாங்க. அந்த குழந்தையை கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு வந்து திவ்ய கவச குண்டத்தையும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இது இருக்கிற வரையிலும் இவனை யாராலையுமே கொல்ல முடியாது, கடவுளே நினைச்சா கூட இவனை கொல்ல முடியாது, இந்த கவசம் வந்து இவனை எப்பயுமே காக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே குந்தி தேவி வந்துட்டு, இல்ல எனக்கு குழந்தை வேண்டாம், உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வேணேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பட் சூரிய தேவன் வந்து அதெல்லாம் இல்ல, வரம் கொடுத்ததுதான் நீங்க தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடறாரு அந்த இடத்துல இருந்து. உடனே குந்தி தேவி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு டீனேஜர், அது வந்து கல்யாணம் ஆகாம இருக்கவங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த டைம்ல வந்து இந்த குழந்தைய எடுத்துட்டு போனோம்னா நம்ம எல்லாம் தப்பா பேசுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைய வந்து ஒரு கூடையில போட்டு ஆத்துல வந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. அப்படி அந்த குழந்தைய வந்து யார் எடுத்து வளர்க்கறான்னு பாத்தீங்கன்னா, ஒரு தேரோட்டி எடுத்து அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. கர்ணன் பேர் சூட்டி. கர்ணன் சின்ன வயசுல இருந்து எப்படின்னா மத்த பசங்க மாதிரி இல்லாம போர்லயும் வில்வித்தையும் ஆர்வமா இருக்காரு. உடனே அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, துரோணாச்சாரியிட்ட போறாரு. ஏன்னா அவர் தான் வந்து இந்த எல்லா வித்தைகளையும் அவர் தான் சொல்லி தருவாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்க போறாரு. ஆனா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ என்ன கேஸ்ட், நீ என்ன குலம் அப்படின்னு கேட்கிறாரு. இவர் வந்து சொல்றாரு, நான் தேரோட்டி பையன் அப்படின்னு. அவர் வந்து தேரோட்டி மகனுக்குலாம் நான் சொல்லி தர முடியாது, நீ வந்து ஒரு சத்திரியனா இருக்கணும், நான் சத்திரியனுக்கு மட்டும் தான் சொல்லி தருவேன். சத்திரியன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து அரச குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் தான் சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால மரியாதை இங்கிருந்து போயிடுன்னு சொல்றாரு. உடனே கர்ணன் என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்கு சொல்லி தந்த குரு பரசுராமர் அவர்கிட்டயே நான் போய் கத்துட்டு வந்து உங்க சீடர்கள் எல்லாத்தோடையும் நான் சிறந்தவனா இருப்பேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி பரசுராமர், அதாவது குரு துரோணாச்சாரியர், அவருக்கே குருவான பரசுராமர்கிட்ட போய் என்ன கேக்குறாருன்னா, நான் வந்து வில்வித்தையை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ தான் பிராமணன்னு போய் சொல்லுவாரு. ஏன்னா பரசுராமர் வந்து பிராமணங்களுக்கு தான் சொல்லி தருவான்னு கர்ணன் நினைச்சுக்கிட்டு, கர்ணன் வந்து தான் ஒரு பிராமணன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வில்வித்தையை கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் எந்த அளவுக்கு கத்துக்க ஆரம்பிக்கிறாருன்னா, பரசுராமரே வந்து சொல்றாரு, இதுக்கப்புறம் நான் சொல்லி தரத்துக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா என் அளவுக்கு நீ எல்லாமே கத்துக்கிட்ட, நீ மிக சிறந்த மாவீரன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பரசுராமர் வந்து மடியில படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, வண்டு வந்து பரசுராமர் கடிக்க வரும். அதை தெரிஞ்ச கர்ணன் என்ன பண்றாருன்னா, அந்த நண்டை கையிலேயே பிடிக்கிறாரு. உடனே பிளட் வர ஆரம்பிக்குது. பரசுராமர் எந்திரிச்சு பாக்குறப்ப கர்ணன் கையில ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அதை பார்த்து பரசுராமர் நீ கண்டிப்பா ஒரு பிராமணனா இருக்க மாட்டேன், ஏன்னா நீ ஒரு பிராமணனா இருந்தேன்னா கண்டிப்பா உனக்கு வலிச்சிருக்கும், நீங்க வந்து கத்திருப்ப, நீ யாரு அப்படின்னு கேக்குறப்ப கர்ணன் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து தேரோட்டி மகன் அப்படின்னு சொல்றாரு. உடனே பரசுராமர் கோவமாயி, நீ என்கிட்ட போய் சொல்லி கத்துக்கிட்ட, நீ உண்மையை சொல்லியிருந்தாவே நான் உனக்கு கத்து தந்திருப்பேன், நான் என்னைக்குமே கேஸ்ட் மத்ததே பார்த்து நான் யாருக்கு சொல்லி தரது இல்ல, ஏன் என்கிட்ட இப்படி போய் சொன்ன அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு தாபமும் விட்டுறாரு. அதாவது உனக்கு தேவைப்படுற நேரத்துல நீ கற்ற திவ்ய வித்தியை உனக்கு மறந்து போகும். கர்ணன் வந்து, நீங்க சொல்ற வார்த்தையை நான் பிரசாரமா ஏத்துக்கிறேன் குருவே அப்படின்னு சொல்லி அந்த சாபத்தையும் ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னோட நாட்டுக்கே வராது, அது ஹஸ்தினாபுரம். அங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு போட்டி நடக்கிறது இவருக்கு தெரியுது, அதாவது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடுவுல. இந்த பார்த்த கர்ணன் வந்து நம்மளும் இந்த போட்டியில கலந்துக்கலாம்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, இவர் அந்த போட்டிக்கு போறாரு. இவர் போய் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க எல்லாரும் உன்னோட கேஸ்ட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க.
இவர் வந்து நான் தேரோட்டியின் மகன் தான் சொல்றாரு. உடனே நீ தேரோட்டியின் மகனா, நீ எப்படி இதுல கலந்துக்கலாம், இது வந்து சத்திரியர்களுக்குள்ளதான் நடக்கும், நீ எப்படி இதுல கலந்துக்கலாம் சொல்லி அங்க இருக்க மக்களும் வந்து இவர ஒரு மாதிரி ஏளனமா பேசி நக்கல் பண்றாங்க. அந்த டைம் அங்க சுத்தி அந்த மக்கள் மட்டும் இல்ல, பீமன் வந்து என்ன சொல்றாங்க, நீ வந்து தேரோட்டியின் மகன், நீ வந்து ஒரு நாய் மாதிரி, நீயெல்லாம் வந்து எங்க கூட போட்டி போடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா வந்து இது மகாபாரதத்துல எழுதப்பட்ட ஒரு விஷயம், இது நிறைய சீரியல்ல காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல துரோணாச்சாரியர் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து போயிட்டு நீ தேரோட்டி மகன், உனக்கு நான் வாய்ப்பு தர முடியாது அப்படிங்கிறாரு. உடனே அதை பார்த்து துரியோதனன் வந்து பயங்கரமா கோவமாயி துரோணாச்சாரியர்கிட்ட என்ன சொல்றேன்னா, படிச்சவங்க வீரர்கள் இவங்களுக்கு எல்லாம் வந்து கேஸ்ட் பார்த்து ஒதுக்காதீங்க, எல்லாத்துக்குமே சம உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி துரோணாச்சாரியருக்கே சொல்லி தராரு. இப்ப துரியோதனன் வந்து பீமன் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து இவனை நாயின்னு சொல்ற, ஆனா 2 நிமிஷத்துல உன் தலையையும் உன் கையிலேயே கொடுத்துருவான், அந்த அளவுக்கு மாவீரன், அதனால யாரையுமே வந்து கேரக்டர் வச்சு இலக்காரமா பேசாத அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பயுமே வந்து அங்க இருக்கவங்க யாரும் ஏத்துக்கல. உடனே இவன் தேரோட்டியின் மகனால தானே நீங்க இந்த போட்டியில கலந்து கூடாம பண்றீங்க, நான் இவனை அங்கதேசத்து அரசனாக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கதேசத்து அரசனா இவர் அறிவிக்கிறாரு. உடனே கர்ணனுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. ஏன்னா சுத்தி இருக்க எல்லாருமே ஏழமா பேசுறாங்க, இன்சல்ட் பண்றாங்க. ஆனா அங்க இருந்து ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து நன்றி சொல்லி உங்களுக்கு நான் கைமாறா என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்கிறப்ப துரியோதனன் என்ன சொல்றான்னா, உன் நட்பை மட்டும் எனக்கு கொடு, அது மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிறாரு. இதை நிறைய சீரியல் வந்து எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, தன்னோட சுயநலத்துக்காக தான் துரியோதனன் வந்து கர்ணனை வந்து நண்பனா மாத்திக்கிட்டாரு அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. பட் அது உண்மை கிடையாது. உண்மையாலுமே அது வந்து ஒரு வீரத்தை பார்த்து பிரமிச்சு போய் அவருக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக ஒரு அரசனா மாத்தி அவர் கூட உண்மையா நட்பு தான் அவர் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் போட்டி நடக்குது. அர்ஜுனால சமாளிக்கவே முடியல கர்ணனை. கர்ணன் தான் அந்த போட்டியில ஆல்மோஸ்ட் அர்ஜுனை டிஃபீட் பண்ணிட்டு இருக்காரு. அர்ஜுனன் விட்ட அம்பு வந்து கர்ணன் மேல பட வரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கர்ணனோட திவ்ய கவசம் வந்து அவரை காப்பாற்றும். அதை பாக்குறப்பதான் குந்தி தேவி, பாண்டவரோட அம்மா, அவங்க அதை பாக்குறப்ப ரியலைஸ் ஆகும் இவன் தான் கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா குந்தி தேவி அப்பயுமே இவன் தான் என் பையன் சொல்ல மாட்டாங்க. போட்டியில கர்ணன் ஜெயிக்கவும் செய்யறாரு. அதுக்கப்புறம் அங்கதேசத்தோட அரசனா அவர் முடி சுட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, அந்த நாட்டுல இருக்க எல்லாத்தையுமே வந்து நல்ல முறையில அவர் பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தங்கிட்ட யார் வந்து தானம் கேட்டாலும் அவர்கிட்ட என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு கடை வளர்ந்தான் கர்ணன். எப்படி நாட்கள் போகும். அப்படி போயிட்டு இருக்கப்ப திரௌபதின்ற ஒரு அரசிக்கு வந்து ஒரு போட்டி நடத்தும். அவங்களை கல்யாணம் பண்ணணும்னா அந்த போட்டியில ஜெயிச்சா மட்டும் தான் கல்யாணம் பண்ணணும். போட்டுனா ஒரு அம்பை எடுத்து அந்த மீன் மேல விடணும். இந்த போட்டியில நிறைய பேர் கலந்து ட்ரை பண்ணி பார்க்காங்க. நான் யாருனாலுமே அந்த அம்பை தூக்க முடியல. ஏன்னா சிறந்த மாவீரர் அதை மட்டும்தான் தூக்க முடியும். கர்ணன் போய் அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக போறாரு. அப்போ வந்து திரௌபதி என்ன சொல்றாங்கன்னா, தாந்தபுரத்துல பாருங்க, நீ வந்து இந்த போட்டியிலே கலந்துக்க முடியாது, போட்டி விட்டு வெளியில போ அப்படிங்கிறாங்க. கர்ணனுக்கு வந்து மிகப்பெரிய இன்சல்ட். அதாவது என்னன்னா, இவளுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா கூட ஏத்திருப்பேன், ஆனா இந்த போட்டியிலே கலந்துக்க கூடாது, இவ யார் இப்படி என்ன சொல்றதுக்குன்னு பயங்கரமா ஒரு ஹர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, பாண்டவர் வந்து கௌரவர் கூட வந்து சூதாட்ட விளையாட்டு விளையாடுவாங்க. எல்லாத்தையும் பாண்டவர்கள் இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் எதை வைக்கிறதுன்னு தெரியாம தன்னோட ஒய்ஃபான திரௌபதியும் கேம்ல வச்சு விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டிலையும் தோத்துருவாங்க. தோத்தோடனே திரௌபதியை வந்து கௌரவர்கள் இழுத்துட்டு வந்து சாரி ரிமூவ் பண்ணுவாங்க. வந்து திரௌபதி வந்து இங்க இருக்க எல்லாத்தையுமே அவங்க ஹெல்ப் கேட்பாங்க. பட் ஆனா கர்ணன்ட்ட மட்டும் அவங்க ஹெல்ப் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு தாழ்ந்த குலத்துல பிறந்தவன்ட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்டா நம்ம கெத்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட மட்டும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. அப்ப கூட கர்ணன் என்ன நினைப்பாங்கன்னா, இதுல கூட போய் கேஸ்ட பாக்குறாளே, கண்டிப்பா வந்து கர்ணன் சொன்னா துரியோதனன் கேட்பாரு. இப்ப கூட திரௌபதி வந்து கடைசியில கர்ணன் ஹெல்ப்பே கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு வந்து போர்னு ஒண்ணு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. போர் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சோடனே என்ன பண்றது பாத்தீங்கன்னா, கர்ணன் போய் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிற, நீ வந்து பாண்டவர்களோட அண்ணன், இதான் மூத்த மகன், அதனால நீ வந்து பாண்டவர்களுக்கு எதாவது போர் பண்ணக்கூடாது அப்படின்னோடனே, நீ பாண்டவர்கள் சைடு வந்துரு, நீ பாண்டவர்கள் சைடு வந்துட்டேன்னா கண்டிப்பா பாண்டவர்கள் தான் ஜெயிப்பாங்க, நீ தான் எல்லாத்தோட மூத்தவன், அதனால நீ வந்து அரசனாயிருவ, அதனால நீ பாண்டவர்கள் சைடு வந்துரு அப்படிங்கிறாரு. பட் கர்ணன் வந்து என்ன சொல்றான்னா, நான் பாண்டவர்கள் பக்கம் வர மாட்டேன், என்னதான் அவங்க என் தம்பியா இருந்தாலும் குந்தி என்னோட அம்மாவா இருந்தாலும் இந்த உலகம் வந்து எனக்கு கேஸ்ட வச்சு அசிங்கப்படுத்துறப்ப அங்கதேச அரசனாக்கி எனக்குன்னு ஒரு கௌரவத்தை கொடுத்தான், அதனால அவனை விட்டு நான் என்னைக்குமே வரமாட்டேன், இது எனக்கு தெரிஞ்ச தர்மம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இந்த இடத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த போரே எதுக்கு நடக்கும்னா, அஸ்தினாபுரம் அந்த நாட்டுக்கு யாரும் அரசனாங்கன்னு சொல்லிட்டு தான். ஆனா கிருஷ்ணர் சொல்லியுமே உண்மையெல்லாம் தெரிஞ்சுமே கர்ணன் வந்து வேணாம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் போய் குந்தி தேவிட்ட போய் சொல்றாரு, நீ வந்து கர்ணன்ட்ட போய் உண்மையை சொல்லி பாண்டவர் பக்கம் வர சொல்லு, அவன் ஒருவேளை வரல அப்படின்னா அவன் கிட்ட ஒரு தானம் வாங்கிட்டு வர, மீதி 4 பேரையும் கொல்லக்கூடாது, தானம் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாரு. உடனே குந்தி தேவி போய் அழுதுகிட்டு கர்ணன் அப்படி சொல்றாங்க, நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் பையன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கர்ணன் வந்துகிட்டு, அன்னைக்கு அந்த போட்டி நடக்கிறப்ப கூட நீங்க ஒரு வார்த்தை இவன் தான் என் மகன் சொல்லியிருந்தா இந்த உலகம் அன்னைக்கு அங்கீகரிச்சிருக்கோம்ல, இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காருல்ல, ஆனா நீங்க அன்னைக்கு என்ன கைவிட்டீங்க, அன்னைக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தவன் தான் துரியோதனன், அப்படிப்பட்ட அவனை விட்டுட்டா நீங்க வர சொல்றீங்க, கண்டிப்பா நான் அவனை விட்டுட்டு வர மாட்டேன். உடனே குந்தி தேவி வந்துட்டு, சரி எனக்கு வந்து ஒரு தானம் மட்டும் தா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே கர்ணன், உங்களுக்கு என்ன தானம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. மீதி 4 பேரை நீ கொல்லக்கூடாது, அர்ஜுனன் மட்டும் தான் நீங்க போர் பண்ணும் அப்படிங்கிறாங்க. கர்ணன் வந்து அந்த வார்த்தையும் தராரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்திரன் வந்து, அதாவது அர்ஜுனோட அப்பா, அவர் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு அந்தரன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கர்ணன் போய் கவச குண்டலத்தை தானமா கேட்க போறாரு. அதையும் கர்ணன் வந்து தானமா கொடுக்காரு. அதாவது தன்னோட பிறப்புல இருந்தே கவச குண்டலம் இருக்கும், அதையுமே தானமா கொடுப்பாரு. அதை பார்த்து இந்திரன் வந்து என்ன பண்ணுவாருன்னா, எமோஷனல் ஆகி உனக்கு ஏதாவது வரம் வேணுமான்னு கர்ணன் கேட்பாரு. ஆனா கர்ணன் வந்து எனக்கு வரம்லாம் வேண்டாம், தானத்தை வந்து தானமா தான் கொடுப்பேனே தவிர கொடுத்து வாங்குற பொருள் கிடையாது, இது வந்து ஒரு தானம், என்கிட்ட தானமா கேட்டீங்க,
நான் உங்களுக்கு தானத்தையே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மகாபாரதம் அப்படின்ற அந்த போரும் ஆரம்பிக்குது. கர்ணன் அந்த போருக்குள்ள போறப்ப பீஷ்மரும் துரோணரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ இந்த போர்ல வரக்கூடாது, நீ வந்து தாழ்ந்த குலத்துல பிறந்தவன், நீ இந்த போருக்குள்ள வந்தா நாங்க இந்த போர்ல இருக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. கடைசி வரைக்குமே கர்ணன் வந்து ஒரு கேஸ்ட வச்சு மட்டுமே அவங்க வந்து நிராகரிச்சாங்க. அதுக்கப்புறம் துரோணாச்சாரியர், பீஷ்மர் இவங்க எல்லாருமே போர்ல இறந்துருவாங்க. துரியோதனன் போய் வந்து அப்ப கர்ணன் போய் சொல்றாரு, இவங்க எல்லாம் இறந்துட்டாங்க கர்ணா, இப்ப நீ வந்து நம்ம படைய வழி நடத்து அப்படின்னு துரியோதனன் வந்து கர்ணன் சொல்றாரு. மகாபாரதோட போர்ல 14வது நாள்ல கர்ணன் வருவாரு. கர்ணன் வந்ததுக்கு அப்புறம் அந்த பாண்டவர்களால துளி கூட வெற்றியை பார்க்க முடியல. ஏன்னா கர்ணன் வந்ததுக்கு கௌரவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்குது. பாண்டவர்களால கொஞ்சம் கூட கர்ணனை சமாளிக்கவே முடியல. அப்படி நடந்துட்டு இருக்க டைம் என்ன ஆகும்னா, அர்ஜுனோட பையன் அபிமன்யு வந்து கௌரவர்கள்ட்ட வந்து சிக்கிப்பான். அப்படி சிக்கிறப்ப சின்ன பையன் கூட பார்க்காம கௌரவர்கள் வந்து அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து கர்ணன் வந்துட்டு என்னன்னா, ஒரு சின்ன பையன் வந்து இப்படி அடிச்சு சித்திரவதை பண்ணா அவனுக்கு இன்னும் தான் வலி அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரேடியே கொன்றாரு. இது வந்து எப்படி நியூஸ் போகுதுன்னா, அர்ஜுனுக்கு அதுக்கு அதாவது எல்லாருமே சுத்தி அவனை அடிச்சுட்டு தான் இருந்தாங்க, கர்ணன் தான் சின்ன பையன் கூட பார்க்காம கொன்னுட்டான் அப்படின்ற மாதிரி நியூஸ் போகுது. ஆனா கர்ணன் தான் சின்ன பையனுக்கு இப்படி சித்திரவதை நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை கொன்றுவாரு. இதெல்லாம் நம்ம அர்ஜுனுக்கு தெரியாது. 17வது நாளும் வருது. அர்ஜுனும் கர்ணன் நேருக்கு நேர் மோத ஆரம்பிக்கிறாங்க. அதுல அர்ஜுனால கொஞ்சம் கூட கர்ணனை டிஃபீட்டே பண்ண முடியல. கர்ணன் வந்து ஒரு அம்பு விடுவாரு. அந்த அம்பு வந்து அர்ஜுனோட தேரை வந்து 2 அடி தான் பின்னாடி தள்ளும். ஆனா அர்ஜுனோட அம்பு விடுவாரு, கர்ணனோட தேரை 12 அடி பின்னாடி தள்ளும். ஆனா கிருஷ்ணன் வந்து கர்ணனை பார்த்து மாவீரன் கர்ணா அப்படிம்பாரு. அப்ப வந்து அர்ஜுனன் பார்த்து, நீங்க ஏன் அவனை மாவீரன் சொல்றீங்க? நான் விட்ட அம்பு அவன் தேரை 12 அடி பின்னாடி தெளிச்சு, அவன் விட்ட அம்பு வந்து 2 அடி தான் நம்ம தேரை பின்னாடி தெளிச்சு, அவன் எப்படி மாவீரன் தான் ஆவான்? நான் தானே மாவீரன் அப்படிம்பாரு. அப்ப கிருஷ்ணன் வந்து சொல்லுவாரு, நீ வந்து மாவீரன் நினைச்சுன்னா அது முட்டாள்தனம். ஏன்னா நம்ம தேர்ல இருக்க கொடியில வந்து ஹனுமான் இருக்காரு. இந்த தேர் வந்து தேவர்களோட தேரு. அது மட்டும் இல்லாம இந்த தேர்ல உட்காந்து ஓட்டிட்டு இருக்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கே கடவுளான நான். இத்தனை இருந்தும் அவன் வந்து 2 அடி நம்ம தேரை பின்னாடி தள்ளுறான் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு மாவீரனா இருப்பான். ஆனா அவன் தேர்ல இருக்கிறதோ கர்ணன் மட்டும்தான். அப்பதான் அர்ஜுன் ரியலைஸ் பண்றாரு, கர்ணன் தான் மிக சிறந்த வீரர்னு சொல்லிட்டு. அப்ப கர்ணன் வந்து அர்ஜுனன் மேல நாகாஸ்திரத்தை விடுவாரு. அந்த அஸ்திரம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, கடவுளையே வந்து கொன்றும் அந்த அளவுக்கு வந்து அந்த அஸ்திரத்துக்கு பவர் இருக்கு. அந்த அஸ்திரத்தை வந்து அர்ஜுனன் மேல விட்டுறாரு. கிருஷ்ணன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்புக்கு அர்ஜுனனை பார்த்தா இறந்துவான்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து பூமியவே 2 அடி கீழே தள்ளுறாரு. அந்த அம்பு அர்ஜுனை தாக்காம மிஸ் ஆயிடுது. அதாவது அர்ஜுனன் வந்து அந்த டைம்ல இறந்திருக்க வேண்டியது. ஆனா கிருஷ்ணர் தான் அர்ஜுனனை காப்பாத்துவாரு போர் விதிமுறைகளை மீறி. ஏன்னா கிருஷ்ணன் வந்து அந்த இடத்துல தன்னோட சக்தியை அவர் யூஸ் பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் அர்ஜுனனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த அவர் வந்து அப்படி பண்ணுவாரு. அந்த டைம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கர்ணனோட தேர் சக்கரம் வந்து மண்ணில் பொழஞ்சுது. கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் சரியான நேரம், அவனை நீ வந்து இப்பயே கொன்று. அதை எப்படி நான் பண்ண முடியும்? போர் விதிமுறைப்படி அது வந்து அதர்மம் அப்படின்னு சொல்றாரு. உடனே கிருஷ்ணன் வந்துட்டு, இப்ப நீ அவனை கொன்னாதான், இல்லைன்னா கர்ணன் நீ எப்பயுமே கொள்ள முடியாது அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு. உடனே அர்ஜுனன் வந்து கர்ணன் மேல அம்போட ரெடியா இருப்பாரு. இதை பார்த்துட்டு இந்த கர்ணன் வந்து என்ன பண்ணுவான்னா, இவன் இப்படி போர் விதிமுறையை மீறான் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாஸ்திரத்தை வந்து யூஸ் பண்ணலாம்னு பிரம்மாஸ்திரத்தோட மந்திரத்தை அவர் சொல்லுவாரு. அப்ப அவருக்கு எல்லாமே மறந்து போயிடும். அதாவது இப்ப ஸ்டார்டிங்ல நான் சொன்ன பாத்தீங்கன்னா, பரசுராமர் வந்து இவருக்கு ஒரு சாபம் கொடுப்பாருன்னு. அதாவது என்னன்னா, இக்கட்டான சூழ்நிலை நீ கற்ற திவ்ய வித்தை மறந்து போயிடும், அந்த சாபம் நீங்க பழிச்சிடும் கர்ணனுக்கு. அந்த டைம்ல கர்ணனோட தேர் சக்கரமும் மண்ணில் புதஞ்சிருக்கும். அப்போ ஒரு தேர் சக்கரத்தை மண்ணில இருந்து தள்ளிட்டு இருப்பாரு. அந்த நேரம்னு பார்த்து அர்ஜுனன் வந்து அம்பு விடுவாரு. அந்த அம்பு வந்து கர்ணன் மேல பற்றும். ஆனா என்னதான் அர்ஜுனன் விட்ட அம்பு கர்ணன் பட்டாலுமே கூட கர்ணனோட உயிர் வந்து பிரிவே பிரியாது. ஏன்னா அவர் செஞ்ச புண்ணியம், வாழ்நாள தான் செஞ்ச தானம் வந்து அவருக்கு புண்ணியமா மாறி அவரோட உயிரை வந்து கடைசி வரையிலும் போக விடாம வச்சிருந்துச்சு. உடனே அர்ஜுன் என்ன பண்றாரு, நிறைய அம்பு விடுறாரு. ஆனா எல்லா அம்புமே வந்து இவருக்கு ஒரு மாலையா தான் விடுவாரு. உடனே அர்ஜுன் கேட்பாரு, ஏன் அவனை என்னால கொல்ல முடியல, அவன் உயிர் ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னு கேட்பாரு. இன்னும் கிருஷ்ணன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால கூட கர்ணனை கொல்ல முடியாது, ஏன்னா அவன் செஞ்ச புண்ணியம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் வந்து ஒரு அந்தரன் மாதிரி மாறு வேஷத்துல போய் கர்ணன்ட்ட போய் அவரோட புண்ணியத்தையும் தானமா கேட்கறாரு. கர்ணன் வந்து புண்ணியத்தையும் வந்து கிருஷ்ணனுக்கு தராரு. இப்ப கர்ணன் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் கேட்கறாரு, எனக்கான அங்கீகாரம், என்னோட இந்த வீரத்துக்கான கௌரவம் என்றும் கேட்டாரா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா, உன்னை வந்து இப்படி சூழ்ச்சி பண்ணி நாங்க போய் உன்னை இப்படி கொள்றோமே, இது ஒன்றே காலம் உள்ளவரை பேசும் மாவீரத்தை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கர்ணனோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட உடம்புல இருந்து பிரியுது. அந்த டைம்ல கிருஷ்ணரே வருத்தப்படுவாரு. அதாவது கிருஷ்ணன் வந்து அவ்வளவு சீக்கிரம் யாருக்காக எழுத மாட்டாரு. கர்ணனோட உடம்புல இருந்து உயிர் பிரிய ஆரம்பிக்கிறப்பதான் குந்தி தேவி வந்து கர்ணனை எடுத்து வச்சு அழுவாங்க. அப்பதான் குந்தி பாண்டவர்கள்ட்ட கர்ணன் தான் அவங்க மூத்தனன்னு சொல்லுவாங்க. பாண்டவர்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடும். போரே அந்த டைம்ல நிற்பாட்டப்படும். 2 சைடுமே வருத்தப்படுவாங்க. அதாவது பாண்டவர்களும் வருத்தப்படுவாங்க, கௌரவர்களும் வருத்தப்படுவாங்க கர்ணனோட இழப்புக்கு. அதுலயும் முக்கியமா துரியோதனன் சூசைட் பண்ற நிலைமைக்கு போயிடுவாரு. அவரால் கர்ணன் இழப்பை தாங்கிக்கவே முடியாது. அப்போ வந்து துரியோதனன் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து கர்ணனோட இறுதி சடங்கு பண்ணுன்னு சொல்றாரு. இதுவரையிலுமே வந்து துரியோதனன் வந்து 99 தம்பிங்க இருந்தப்பயுமே அவங்களோட இறுதி சடங்கு வந்து பண்ணிருக்க போயிருக்கவே மாட்டாரு. ஆனா கர்ணனோட இறுதி சடங்கு அவர் பண்றேன் பாரு, துரியோதனையே பண்ண சொல்றாரு கிருஷ்ணர். உடனே துரியோதனும் கர்ணனோட இறுதி சடங்கு பண்ணிட்டு அவர் பயங்கரமா வருத்தப்படுறாரு. ஆனா இது நிறைய சீரியல்ல வந்து துரியோதனன் வந்து கர்ணன் வந்து ஒரு செல்ஃபிஷ்னஸ்க்காக தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா யூஸ் பண்ணிருப்பாருன்னு காமிச்சிருப்பாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. துரியோதனன் வந்து கடைசி வரலுமே கர்ணன் கூட உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருந்திருப்பாரு.
அது மட்டும் இல்லாம கர்ணனுக்கும் தான் எல்லாமே தெரிஞ்சும் இந்த அரியாசனத்துக்கே அவர் தான் அரசனும் தெரிஞ்சும் அவர் என்ன பண்ணுவார்னா கடைசியில் உண்மையை சொல்ல மாட்டாரு. ஏன்னா தான் நண்பன் துரியோதன் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்தனால கடைசியில் துரியோதன் கூட இருந்து துரியோனுக்காக இறந்து போவாரு. இந்த மித்தாலஜி படி பார்த்தோம்னா பாண்டவர்கள் தான் கடைசியா நரகத்துக்கு போயிடுவாங்க, ஆனா துரியோதன் மட்டும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டவர்கள் எவ்வளவுதான் நல்லது பண்ணியிருந்தாலும் அவங்க கர்ணனை நிராகரிச்சு நிறைய பாவத்தை அவங்க செஞ்சிருக்காங்க. ஆனா துரியோதன் டேரக்டாவே சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவ்வளவுதான் பாவம் செஞ்சிருந்தாலுமே ஒருத்தனை கேஸ்ட வச்சு இந்த உலகமே அவன் ஏளனமா சொல்லி ஒதுக்குனா கூட துரியோதன் ஒரு மனிதனை கேஸ்ட வச்சு ஒதுக்காதீங்கன்னு சொல்லி கர்ணனுக்கு பண்ண புண்ணியம் எந்த அளவுக்கு அவரோட பாவத்தை எல்லாம் மறைய வச்சுச்சுன்னா அவர் செஞ்ச எல்லா பாவமே போய் அவர் டைரக்டாவே சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. கர்ணனை பத்தி ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். உங்களுக்கு கர்ணனை பத்தி நான் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ரித்துன் ஸ்டார்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.